வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே தான் காதலிக்கணும். ரீல் ஜோடி சரவணன் மீனாட்சி, இப்போது ரியல் ஜோடி செந்தில் ஸ்ரீஜா. திருப்பதியில் திருமணம், சென்னையில் மறுவீடு என இருந்த கலகல பரவச ஜோடியை சந்தித்தேன். இது ரகசிய கல்யாணம் இல்லை பாஸ், குடும்பத்தார் நிச்சயிக்கப்பட்டு அவங்க ஆசீர்வாதத்தோடு நடந்த கல்யாணம். அப்புறம் இது காதல் கல்யாணமும் இல்லை என்று செந்தில் இன்ட்ரோ கொடுக்க பச்சென அவரை இடிக்கிறார் ஸ்ரீஜா. காதலிக்கலன்னு சொல்லியே காதல் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, இது சரவணுக்கான கேள்வி. இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் ஊரே நாங்கள் பொருத்தமான ஜோடி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ரியல் லைஃப்பில் நான் சரவணன் இல்லை, அவங்க மீனாட்சியும் இல்லை. எங்களுக்குள் நிறைய வித்தியாசங்கள், முரண்பாடுகள் இருக்கும். சீரியலுக்கு நடிக்கலாம், ஆனால் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி வருமானு நினச்சோம். சரவணன் மீனாட்சி சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரமணன், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. அண்ணா, ஸ்ரீஜா கூட எனக்கு நிஜமாக செட் ஆகாதுண்ணா. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க தான் புரிஞ்சுக்கலன்னா நீங்களுமான்னு கேட்பேன். அப்புறம் சீரியலுக்காக 3 ஊரில் வச்சு ஸ்ரீஜா கழுத்தில் தாலி கட்டினேன். அப்பெல்லாம் கூட தோணலை. ஆனால் சீரியல் முடிஞ்சு அடிக்கடி சந்திக்கிற சூழ்நிலை இல்லாதப்ப தான் ஸ்ரீஜாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. சரி, நாம் இப்போ வரைக்கும் காதலிக்கல, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் காதலிக்கலாம்னு முடிவெடுத்தோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரவணன் செந்தில், மீனாட்சி ஸ்ரீஜா. என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்களா? இப்படி சொல்லலாம், ஒரிஜினல் சரவணன் தான் ஸ்ரீஜா, ஒரிஜினல் மீனாட்சி தான் நான். சீரியலில் மீனாட்சி தான் அதட்டி மிரட்டி அதிரடி பண்ணுவாங்க. சரவணன் தொங்கிக்கிட்டே இருப்பான். ஆனால் ரியலில் நான் தான் டாமினேட். ஸ்ரீஜா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க, இறங்கி வருவாங்க. அதே சமயம் ஸ்ரீஜாவுக்கு பாட்ஷா மாதிரி இன்னொரு முகம் இருக்குது. செம்ம கோபக்காரி, கோபம் வந்தால் கொந்தளிச்சிருவா என்று நிறுத்த முறைத்து கொண்டே தொடர்கிறார் ஸ்ரீஜா. மதுரை சீரியல் பண்ணும்போது செந்திலை எனக்கு அவ்வளவாய் பிடிக்காது, சரியாக பேசக்கூட மாட்டேன். ஆனால் என் பெரியப்பா சசிதரன் செந்திலை பார்த்ததும் உனக்கு இவன்தான் சரியான ஆளுன்னு சொன்னார். நான் கண்டுக்கல. மதுரை சீரியல் நடிக்கும்போது எப்படா ஊருக்கு போகணும்னு தோணும். ஆனால் வார கடைசியில் தான் செந்தில் ஷூட்டிங்க்கு வருவார். அவர் வந்தால் நான் ஊருக்கு போக முடியாது. அதனால் அவர் மேல் கடுப்பாகவே இருக்கும். செந்தில் மேல் இருக்கும் கோபத்தை ஷூட்டிங் பாட்டில் காட்டுவேன். ஆனால் பார்ட்டி அதுக்கெல்லாம் அசர மாட்டார். இன்னும் டென்ஷன் பண்ணுவார். அப்புறம் எப்படி செந்திலை பிடிச்சது என்ற கேள்விக்கு அழகாக வைக்கப்படுகிறார் சீதா. மேடம் பேச மாட்டாங்க, நானே சொல்லிடுறேன் என்று ஆரம்பிக்கிறார் செந்தில். அப்பெல்லாம் சீரியல் ஷூட்டிங் முடிஞ்சதும் எங்கள் 2 பேருக்கும் ஒரே ரயிலில் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அப்படி ஒரு தடவை கிளம்புறப்ப ட்ரெயினில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நான் டிஃபன் வாங்க இறங்கிட்டேன். நான் வரத்துக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிருச்சு. நான் துணைக்கு போகிற தைரியத்தில் இருந்த அவங்க பெரியப்பா பதறிட்டார். நான் இட்லி வாங்கிட்டு ஓடுற ட்ரெயினில் ஏதோ ஒரு கோச்சில் ஏறி 2 ஸ்டேஷன் கழித்து ஸ்ரீஜா முன்னாடி நின்று இட்லியை நீட்டினேன். கண் கலங்க தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. ஷூட்டிங் தாண்டி அவங்க என்கிட்ட பேசின முதல் வார்த்தை அதுதான். அப்புறம் ஒரு நாள் ஸ்ரீஜாவை அழைச்சிட்டு வந்த பெரியப்பா ஷூட்டிங் பாட்டிலே திடீர்னு இறந்துட்டார். தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு அவர் சடலத்தை கொண்டு போகணும். அப்போ 15 மணி நேரம் ஸ்ரீஜாவை கூடவே ட்ராவல் பண்ணேன். அந்த மாதிரி சமயங்களில் நான் பண்ணின சின்ன உதவிகள் என் மேலே பிரியத்தை உண்டாக்கிச்சாம் என்று செந்தில் சொல்ல தலையசைத்து ஆமோதிக்கிறார் ஸ்ரீஜா. சரி, செந்தில் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன என்றார் ஸ்ரீஜா. பாய்ந்து வருகிறது பதில். உடனே சொல்கிறார், ரொம்ப அலட்சியமாக இருப்பார். கல்யாணம் முடிஞ்சு கேரளா போகும்போது அவர் கையில் என் செல்ஃபோனை கொடுத்தேன். கேரளாவில் இறங்கினதும் ஃபோன் எங்கேன்னு கேட்டேன். முழிக்கிறார். எங்கே தொலைச்சாருன்னு கூட தெரியலை. இப்படி ஒருத்தரை வச்சுக்கிட்டு எப்படித்தான் வாழ போறணும் என்று ஸ்ரீஜா சொல்ல, எனக்கும் அதே டவுட் தான். இவங்களை எங்கேயும் தொலைக்க போறதில்லை, கூடவே வச்சிருந்து எப்படி தான் வாழ போறணும் என்று சிரிக்கிறார் செந்தில். இனிமே தாங்க காதலிக்கணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.